صلى الله على سيدنا مولانا محمد സാലിഹായ ഇബ്ലീസ് റമദാനും ഇല്ല ഷാജഹാനും ഇല്ല. வேணாம் தான் இது கொண்டு இருக்கிறேன். நான் இது வந்து நோம்புல வேணாம், கொஞ்சம் போகட்டும், கொஞ்சம் காலம் போகட்டும்னு சொல்லி போட்டு பேசாமல் இருந்தேன். சரி, இப்போ பேசுவோமே. நான் இதை பற்றி கொஞ்சம் தேடினேன். இன்றைக்கி தேடினதுக்கு இது இந்தியாவில் நடந்திருக்குது. இந்தியாவில் இந்த கந்திரியல் அது எழுதி நடத்துவாங்களே, அந்த இடத்துல நடந்திருக்குது. அவர் இப்போ உயிரோடையும் இல்லை. மெயின் பண்ணிக்கும், அவர் உயிரோடையும் இல்லை. இது செஞ்சு ஒரு வாரத்தில் அவரோட உயிர் போயிடுச்சு. போயிடுது. ஹார்ட் அட்டாக் வந்து அவர் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி நேற்று ஒரு வீடியோ வந்து இன்பாக்ஸில் வந்துச்சுது. சிகப்பு பள்ளியை பற்றி வச்சுக்கொண்டு ஒரு பொம்பளையோட ப்ரொஃபைல் தான் போட்டு ஆம்பளை தான் செய்கிறாரு. அதுவும் சும்மா வைக்கலாமல் போட்டு வாய்ஸ் ஒன்றும் போடலை, சும்மா போட்டு வீடியோ. எல்லோரும் ஒன்றை மட்டும் நினச்சிக்கோங்க. என்னன்னு சொன்னால், நாங்கள் சும்மா நாடகம் தான் இவ்வளோ போயிட்டு கொண்டு இருக்கிறேன். இறைவன் நினைச்சா ஒரு நொடியத்தில் ஒரு செகண்ட் போதும், ஒரு நொடியின் மிச்சம். ஒரு இது ஒழுங்காக வேலை செய்கிற நரம் கொண்டு இழுத்துச்சுன்னு சொன்னால் படுக்கதான். அதே மாதிரி தான் சிகப்பு பள்ளிக்கிட்ட நீங்கள் தெரியும் நினைக்கிறீங்க. ஒரு கிட்டத்தில் என்னென்னா ஒரு 3-4 மாதத்துக்கு முந்தியா இருக்கும். சிகப்பு பள்ளிக்கிட்ட டான்ஸ் ஆடணும், ஏதோ ஒரு கேஸ் உண்டாகி கடைசி அவர் ஆக்சிடென்ட் ஆகி அவர்கிட்ட இது கேஸ் ஒன்றும் போனேன். ஐசொட்டியும் நல்லா பெரியவன். நாங்கள் இது எல்லாத்தையும் போட்டு இதனைக்கு வந்து என்ன உங்களுடைய இப்படி செய்கிறேன், என்ன உங்களுடைய இப்படி செய்கிறேன் என்று கண்ணை காட்டுறதும் கையை காட்டுறதும் கட்டித்தளம் இல்லை. மற்ற வந்து இதை வந்து சமூக வலைத்தளத்துக்குள்ள பல பேர் ஷேர் பண்ணி இதை கொஞ்சம் இது அவன் உயிரோடையும் இல்லை. அந்த பழைய வீடியோவை நான் முதலும் சொல்லியிருப்பேன். இந்த சமூக வலைத்தளங்களில் கருத்தை வந்து வெளியில் கொண்டு வரக்குள்ள நான் இப்போ பேசுகிற வீடியோ நான் டிலீட் பண்ணி போட்டு போய் கொண்டு இருப்பேன். ஆனால் இது ஒரு காலத்தில் எவன் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சு போடுவான்னு சொல்லிடலாது. என்ன சொன்னால் இவர் இப்படிப்பட்டவர்கானு சொல்லி சொல்லக்கூடும். என்ன சொன்னால், இந்த சமூக வலைத்தளம்ன்றது இன்றைக்கு எங்களை புகழ்கிறவங்க நாளைக்கு எங்களை ஏசவும் கூடும், இன்றைக்கு எங்களுக்கு ஏசுறவங்க நாளைக்கு புகழவும் கூடும். இதெல்லாம் அறிஞ்சு தான் நாங்கள் இந்த சமூக வலைத்தளத்துக்கு வரோம். என்ன சொன்னால், நீங்கள் சொல்லுவீங்க நான் எந்த வாழ்க்கை நடந்த சப்ஜெக்டையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணம், இப்போ ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னுக்கு இருக்கும், நோம்புக்கு முதல் நாள் நான் எனக்கு கோல் வந்து வரக்குள்ள நான் என்ன செஞ்சேன், அண்ணன் உங்களோட குடும்பம் வந்து அங்கே கஷ்டப்பட்டு போனேன், நீ அங்கே ஜொலியாக கஷ்டப்படாமல் நல்ல மாதிரி இருக்கிறாய் என்று சொல்லி நான் போத்தாமோனும் அப்படி போத்தாமோனு என்று சொல்லி போட்டு எனக்கு மனசு ஆத்திரம் போர்க்கல. நீங்கள் தான் கேட்டேன், சார் வந்து நான் எனக்கு இப்படி ஒரு அந்த ஊரில் வந்து இப்படி ஒரு அநியாயம் நடந்தேன், உங்களுக்கு தெரியாமல் இல்லை. எல்லாரும் ஊடாக்கள் கை கட்டி கொண்டு பார்த்துக்கொண்டு தான் இருந்தாங்க. கை கட்டி கொண்டு பார்த்துக்கொண்டு தான் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து கேட்கல, கேட்டா சொன்னாங்க உங்களோட குடும்பம் உண்டாங்க. அப்போ என் உசிர் அந்த இடத்துல போயிருந்தா என்ன கதை என்று சொல்லி அதெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ பிரச்சனை. நான் முதல் மாதிரி தான் சொன்னீங்க, பிரச்சனை ஒன்றும் வராது, நாங்கள் இருக்கோம் எல்லாரும் சொல்லிக்கணும். அதுக்கு பிறகு இல்லை, அது மட்டும் இல்லை, ஒரு நான் விருதாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சமூகத்தில் ஒருத்தன் செஞ்ச தவிர சுட்டி காட்டி என்ன செய்வது, அது சுட்டி காட்டி செய்யுது, அது உலகமே செஞ்ச மாதிரி பேசுவது. அதே மாதிரி தான் அந்த சிகப்பு பள்ளிக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டு கொண்டிருக்கிறாங்க. கொழும்பு சிவப்பு பள்ளிக்கு ஒரு வீடியோ ஒன்று டிக்டாக்ல போட்டு கொண்டிருக்கிறேன். அது வந்து ஒருத்தர் செஞ்ச தவறு. அது இன்பாக்ஸில் நான் கலக்கி பார்த்தேன். ஒருத்தர் செஞ்ச தவறு, அது ஒட்டுமொத்தவங்களே நான் எனக்கு ஒரு குடும்பத்தால் இருந்தது, எனக்கு ஒரு ஊரே வேடிக்கை பார்த்து ஒரு இருந்துச்சு, கையை கட்டி பார்த்து கொண்டு இருந்துச்சு. நான் அந்த ஊரை பேர் சொல்ல முடியல, இஸ்லாமியர் இப்படிப்பட்டவங்க தான் சொல்லி கேவலப்படுத்த முடியல. அது இப்படித்தானே, 5 விரலும் எங்கட 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை, 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மார்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி இல்லை. இப்போ எனக்கு இந்த சமூக வலைத்தளத்தில் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு கொஞ்சத்தில் நான் ஒரு வீடியோ போட்டு கொஞ்சத்தில் என்ன ஆழ்வாரத்துக்கு ஆக்கள் இருக்குது. என்ன பிரச்சனை தம்பி, என்ன நடந்த தம்பி, என்ன மதம் இருந்து சொல்லி ஒன்றும் இல்லாமல் எல்லாரும் என்னோட இருக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல ஜோப்பிலையும் இருக்கிறேன். அந்த பொறாமையில இப்போ இருக்கிறாங்க, என்னது நீங்கள் நல்ல மாதிரி தான் இருக்கீங்க, உங்களோட குடும்பம் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டு பிரச்சனை இருந்தால் சொந்தம் பந்தம் ஒன்றும் வராது, சுற்றி இருக்கிறவங்க கூடி வரமாட்டாங்க. இதே நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்க, இந்த சமூக வளர்த்தல் மூலம் தெரிய வந்து வருவது. அதே மாதிரி தான் இன்றைக்கு ஏசுறவங்க நாளைக்கு வந்து உங்களை புகழவும் கூடும், இன்றைக்கு புகழ்றவங்க வந்து நாளைக்கு ஏசவும் கூடும். அதே மாதிரி தான் இவன்கள் இப்படி ஆனவங்க வந்து இவன் உசிரோட இல்லை, அல்லா குடிக்க வேண்டிய இடத்துல குட்டிச்சான்னு சொன்னால் சரியாக தான் முடியும். இப்போ அல்லா என்ன அன்ட்டு உசிறு போயிருந்தா இன்றைக்கு நான் கபரில் போய் கபர் குசுக்க ஃபுல்லும் முளைச்சிருக்கு இல்லையா? இப்போ என்ன அல்லா வந்து எவ்வளோ கண்ணியமாக ஒரு ஜொப்பில் ஹியூமன் ரைட்ஸில் வேலை, யூடியூப் செய்கிறேன், ஃபேஸ்புக் சேனல் செய்கிறேன், வேண்டிய இடத்துல எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. வேண்டிய எந்த இடத்துக்கு, இந்த ஸ்ரீலங்காவில் எந்த இடத்துல போனாலும் எனக்கு மரியாதை. எனக்குண்டு சமூக வலைத்தளங்களில் மட்டுமில்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஆட்கள் இருக்கிற மாதிரி அல்லா என்ன வச்சுக்கிறான். ஒருதன் செய்கிற தவிர அது எல்லா பக்கமும் பேசினா அது கிடைச்சிருதான். அது சொட்டியும் இஸ்லாமியர்ன்ற பேர் போர்வையில் இருக்கிறாங்க, தொப்பி போட்டுருக்காங்க, களிமா சொல்லியிருக்காங்க, இப்படியான கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்படியானவங்களை நாங்கள் கண்டும் காணாமல் விட்டுட்டு போயிடும். நல்லா குடிக்க வேண்டியதை குடிப்பான்னு சொல்லி விட்டுட்டு போயிடும். அப்போ நீங்கள் திருப்பி கேட்பீங்க என்ன தெரியுமா, அடே என்ன நீ அப்போ இஸ்லாமியருக்கு எதிராக பேசினா மட்டும் நீ தொங்கி கொண்டு வந்துடுறே என்று சொல்லி நான் பேசுவேன். எங்களோட மதம் மார்க்கம் புனிதமானது. ஒரு சில நான் சொல்றேனே, எல்லா மதத்திலையும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க, எல்லா மதத்திலையும் மார்க்கத்திலையும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க.
சரி, நான் இப்போ அன்றைக்கு வரக்குள்ள நான் இந்த கதைகளை சொல்லிட்டு போயிருந்தேன், இல்லாடி பாட்டு உள்ள சொல்லிட்டு அன்றைக்கு வரக்குள்ள ஆமதுருவன் சந்திச்சேன். ஆமதுருவனோட சந்திச்சேன். ஆமதுருவன் வந்து அந்த ஏரியாட பொறுப்பான பன்சலையக்கான ஆள். அது நல்ல மனுஷன். கதைச்சேன். எல்லாரும் சொல்லுவேன் சிங்களவங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த கதையை சொல்கிறேன், அந்த கதையை சொல்கிறேன். அந்த ஊரில் போதைப்பொருள் ஒழிப்பு என்று சொல்லி ஒன்று வச்சுக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், அவங்களோட வீட்டில் இறந்தான் இப்போ கசிப்பு கஞ்சா போதையில் பாதிக்கிறவங்களோட வீட்டில் தாசி இறந்தா அவங்களோட வீட்டில் பன்சலையில் இருந்த ஆமதுடன் போக மாட்டது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க போக மாட்டது. அவங்களோட ரூல்ஸ் அது. அந்த ஊர் மலவாசிகளோட ரூல்ஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த ஆமதுடன் தான் கொண்டுரும். அதுக்கு பெண்கள் தான் சப்போர்ட். அதே மாதிரி கொள்ளையடிச்சா களவாண்டவங்க அப்படியானவங்களுக்கும் போறல இதுன்றல்ல. அவங்களுக்கு அந்த பன்சலையிலேருந்து கொடுக்குற இதே நொண்டு வந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. பன்சலைக்கு இவங்க ஒரு நியத்து கொடுக்க போறாங்களே இதுன்றா அது கொடுக்கவே மேலாது. பன்சலைக்கு கொடுக்க வேண்டிய மாசம் காசுகள் கொடுப்பாங்க, அதுவும் எடுக்கிறதும் இல்லை. கேட்டு அவர் சொல்றாரு, முதல்ல எந்த ஊர் சுத்தமாகணும், ஏன் மகேகம நீ கொந்தட்டமே இன்னும் பசத்தமே மல்லி மிக அனித்காமேட்ட பலனப்படுவான்னு சொல்றாரு. ஏன் அப்படி ஆமதுவமான சிங்களாக்கள் எல்லாரும் கெட்டவங்களும் இல்லை, நல்லவங்களும் இருக்கிறாங்க. இப்படியான ஏரியாக்களை போனா தான் அது எங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி தான் இப்படியான வீடியோக்கள் வரக்குள்ள நாங்கள் தள்ளி விட்டுட்டு போய்கொண்டே இருக்கணும். இவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிடுவான். அதே மாதிரி அவர்கிட்ட உசிர் ஒரு கிழமையில போயிட்டு தான் இந்தியாவில் நடந்திருக்குது. நானும் இதை தேடி பார்த்தேன். இப்போ 4 வாரத்துக்கு முன்னே ஒரு ஆள் ஃபேஸ்புக்கில் போட்டு போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் ரோட்டேட் பண்ணி ஓடுது. டிக்டாக்லேயும் ஓடுது, இன்ஸ்டாவில் ஓடட்டும். எல்லாம் பெரியவன். எனக்கு அநியாயம் செஞ்சவங்க நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு அநியாயம் செஞ்ச நீங்கள் வளத்தில் எல்லாம் என்ன மேலே வச்சுக்கிறான், எனக்கு அந்நியமாக வச்சுக்கிறான். எங்கே போன உங்களுக்கு அந்த ஊரில் மட்டும்தான் அது உங்களுக்கு பயத்தில் சண்டியன்ட்ட பயத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு எனக்கு எவ்வளோ சண்டியன் பயத்தில் வந்து எல்லாம் அவங்கள அப்படி வச்சுக்கிறான். எனக்கு எங்கே போனாலும் ரெஸ்பெக்ட் கிடைக்குது, மரியாதை கிடைக்குது. எங்கே போனாலும் மிக்க நாங்கள் டீசெண்டாக நடந்து போகிறோம். வெளியே போட்டேன் இது அந்த ஊரை தாண்டி போனால் அவங்களுக்கு தெரியாது 6 ரெண்டு. எங்களுக்கு ஓல்ஸ் லோனில் நாங்கள் வேண்டிய இடத்துல போய்க்கிறோம், வேண்டிய இடத்துல உதவி இருக்கிறோம், வேண்டிய இடத்துல செஞ்சுருக்கிறோம். அது இப்போ இந்த 2 வருஷத்துக்குள்ள நடந்த மேஜிக் மாதிரி. அது அல்லா தந்த கிஃப்ட். அது எனக்கு இன்னும் அல்லா நாடினா செய்யும், நாங்கள் இருப்போம். இனி இப்போ என்ன உயிர் போனாலும் பயம் உண்டு இல்லை. என்ன சின்ன வரைக்கும் அல்லா எனக்கு இவ்வளோ பெரிய சொந்தங்களை தந்திருக்காங்க. எனக்கு நான் மௌத்தா போனால் என்ன சுற்றி அழுகிறதுக்கு எல்லா மதத்தில் சார்ந்தவங்களும் எனக்கு சுற்றி இருக்கிறாங்க. ஒரு சில இருக்கிறாங்க என்ன சொன்ன அந்த கமாண்ட் அடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லி திருப்தி இல்லாத இந்த சமூக வலைத்தளத்தில் நல்லதும் பேரும் கெட்டதும் பேரும் நல்லதை